கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கிருபையாய் பாதுகாத்து 7வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணியிருக்கிற தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த 7வது மாதத்தையும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை நிச்சயமாய் கடக்க பண்ணுவார். 6 மாதத்தை நம்ம எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம்மளை கடந்து வர வச்சுது. அதே மாதிரி இந்த 7வது மாதத்தையும் நாம் கடந்து போவோம். நிச்சயமாய் தேவன் நம்மளை வழிநடத்துவார். இந்த 7ஆம் மாதத்துக்கென்று கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை சங்கீதம் 85வது சங்கீதம் 12வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு வசனம் போட்டிருக்கும், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி. கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மை யார்கிட்ட இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்துல இருந்து வரும். அதை தான் யாக்கோபுல அழகா சொல்வாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது, பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர்தான் நன்மையை தருகிறவர். அப்படி இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, தொழில, வேலையில, படிப்புல, எல்லா காரியத்திலையும் நன்மையானதை நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில தந்து, உங்களுடைய அதாவது நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலையும் பலன் உண்டாக பண்ணுகிற தேவன் நிச்சயமாய் ஒரு பலனை காண பண்ணுவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன். தேவன் தான் நன்மையை தருகிறவர், தேவன் தான் தீமையை அனுமதிக்கிறவர். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, தேவன் எனக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். தீமை நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மனிதர்களால் வந்தது, பிசாசினால் வந்தது, அவங்களால வந்தது, இவங்களால வந்ததுன்னு சொல்லுவோம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில எந்த தீமைகள் இதுவரைக்கும் நடந்திருந்தாலும் அதை அனுமதித்தவர் தேவன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற தீமைகளை தேவ அனுமதி இல்லாமல் அது நடக்கவே செய்யாது. ஏன்னா வேதத்துல யோபுடைய வாழ்க்கையில தீமைகளை பார்த்தோம். ஆனா யோபு அவர் சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையை பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ தீமையை தேவன் யோபுடைய வாழ்க்கையில அனுமதித்திருந்தார். ஏன் இந்த தீமையை அனுமதித்திருந்தார்? யோபுடைய வாழ்க்கையில முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை மகிமையாக மாற்ற வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில தேவனுக்கு மேல அவன் எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறான் என்பதை மற்றவர்களும் மட்டுமல்ல பிசாசும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் சில நேரத்துல தீமையை அனுமதித்திருந்தார். அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் நான் தேவனை நம்புகிறேன், தேவனை சார்ந்து வாழுகிறேன், தேவன் மேல விசுவாசம் வச்சு வாழ்றேன், ஆனா பின்ன ஏன் என் வாழ்க்கையில தீமையா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீமையெல்லாம் நன்மையில கொண்டு போய் முடிக்கிறதுக்கு தான் தேவன் தீமையை அனுமதிச்சிருக்கிறார். அந்த தீமையோடு நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பாதையை கடந்து வந்திருக்கலாம். இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த தீமையெல்லாம் நன்மையாய் நான் மாற்றுவேன், கர்த்தர் நன்மையானதை தருவார். இதுவரைக்கும் தேவனிடத்துல இருந்து ஒருவேளை தீமையான காரியத்தை அவர் அனுமதியோடு நீங்க பெற்றுக்கொண்டிருக்கலாம். அவர் அனுமதியோடு தீமையானது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு, இந்த ஜூலை மாதத்துல நான் உன் வாழ்க்கையில தீமையானதை நன்மையாய் மாற்றுவேன், அது மாத்திரமல்ல நன்மையானதை தருவார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்துல நீங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள், நாம் பெற்றுக்கொள்வோம். நன்மையானதை அவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில காண பண்ணுவார். எப்படி தீமையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கண்ணீர் வடிச்சோமோ, எவ்வளவு வேதனை இருந்ததோ, எவ்வளவு சோர்வு இருந்ததோ, இது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த மாதத்துல நன்மையானதை காண பண்ணுவார். நன்மையானதை காணும் போது உங்க இருதயம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்ல. அதே மாதிரி கர்த்தர் நன்மையானதை தருவார். அது மாத்திரமல்ல பலனை உண்டாக பண்ணுவார். உங்களுடைய விளைச்சலோ சரி, உங்களுடைய வருமானங்களோ சரி, இல்லைன்னா உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி, எதுலனாலும் சில நேரத்துல சில பாதிப்பையும் நஷ்டத்தையும் பார்த்திருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதம் அதை அப்படியே திருப்பி ரெட்டிப்பாய் உங்க வாழ்க்கையில திரும்ப பண்ணுவார். வேதத்துல யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாரு, ஆனா தேவன் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது இழந்ததை ரெட்டிப்பாய் கொடுத்தது மாதிரி, ரெண்டத்தனையாய் திரும்ப கொடுத்த மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் இழந்த காரியத்துல பலனுண்டாக பண்ணி ரெட்டிப்பாய் உங்க வாழ்க்கையில தருவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா அந்த மாதத்தை கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். அதே போல பலனை உண்டாக பண்ணுவார். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.